Good afternoon, my student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 1 Computer Science, Chapter 6, Specification and Abstraction. The topic last class எதுவரையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா algorithm design technique use அந்த டாபிக் வரலும் கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அல்காரிதம் சால்விங் டெக்னிக் யூஸில் என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன், what do you mean by specification? So before that, for algorithm design technique use, for algorithm design technique use, for one is specification, two is abstraction, third is a composition, fourth is a decomposition. So இந்த 4 design technique use நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். Now specification அப்படிங்கிற டாபிக்கை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now in this class we are going to discuss. So specification அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன் திஸ் சாப்டர் இன்ட்ரடக்ஷனில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம். இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் ஏ ஓவரால் ப்ராசஸ்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம அது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ப்ரிசீஸ்லி அதை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதாங்க சொல்கிறாங்க, டு சால்வ் எ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் ஸ்டேட் த ப்ராப்ளம் கிளியர்லி அண்ட் ப்ரிசீஸ்லி. ஷார்ட்டஸ்ட்டாகவும் ஈஸியஸ்ட்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணணும், ஸ்மாலஸ்ட் ப்ராசஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. A problem is specified by the given input and the desired output. The problem அப்படிங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய given input and the desired output. To design an algorithm for solving a problem, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, டு டிசைன் அண்ட் அல்காரிதம் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம் we should know the properties of given input. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா for giving a input, properties, the given input and the properties of the desired output. ஸோ என்னுடைய பேஸ்டான அல்காரிதம் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்புட் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிசைர் அவுட்புட், இன்புட்டும் அவுட்புட்டும் சேர்த்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சேஞ்சஸ் மாறும். Now the goal of the algorithm is to establish the relation. The goal of the algorithm is to establish the relation. என்னோடய மெயின் கோல் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அல்காரிதம் ப்ராசஸில் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா between the input and the desired output, even though you can get a desired output, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ த இன்புட் அவுட்புட் ரிலேஷன், த அல்காரிதம் டெக்னிக் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி த அல்காரிதம் ஃபார் ரெண்டர் பிளேஸஸாக கொடுத்துருப்பாங்க, மிடில் ஆஃப் பிளேஸ். ஸோ கிவிங் ஏ இன்புட் வேல்யூஸ் டு அல்காரிதம் ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட் கிவிங் ஆஸ் அவுட்புட். ஸோ an algorithm is specified by the properties of the given input, specified by the properties of the given input and the relation between the input the desired output. என்னோட இன்புட் அண்ட் த டிசைர் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும். In simple words, specification of an algorithm in the desired input output relation சொல்கிறோம். என்னுடைய அவுட்புட் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can change. Now the input and output are passed between the algorithm and the user through variables. நம்ம இன்புட் கொடுக்கறது அவுட்புட், ஸோ இதெல்லாம் எப்படி பாஸ் பண்ணுறோம், பாஸ்டு த்ரூ அல்காரிதம். ஹவு, வாட் இஸ் த டெக்னிக் யூ ஆர் யூஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இன்புட்டு அவுட்புட்டுன்னு சொல்கிறோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, how we can follow or how we can create, how we can pass அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் a name block to
ஸ்டோர் த டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்மளுடைய வேரியபிள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இதில் பர்டிகுலர் ஸ்டோர் த வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள் when the algorithm start known as initial. என்னுடைய வேரியபிள் ஸ்டார்ட் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு த பிகினிங் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிகினிங் ஆஃப் வேல்யூஸுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா algorithm finishes is known the final state அப்படின்னு சொல்கிறோம். the algorithm finishes know the final state அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா let p be the required property. let p be the required property of the input and q the property அப்படின்னு சொல்கிறாங்க. let be the required property of the input. ஸோ let b அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு வேரியபிள். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் அண்டு q வேறு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப் த டிசையர் அவுட்புட் இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட் வேல்யூ கிடைக்கும். தென் த அல்காரிதம் எஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு ஆஸ். இந்த அல்காரிதம் எஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ த அல்காரிதம் இஸ் ஸ்பெசிஃபைடு ஆஸ் எஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ the first one process பார்த்திங்கன்னா என்னுடைய அல்காரிதமை டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். ஒன் இஸ் அல்காரிதம் நேம் இன்புட்ஸ். அல்காரிதம் நேம் இன்புட்ஸ். ஸோ என்னுடைய அல்காரிதம் டு ப்ராசஸ் நேம் இன்புட்ஸ் மைனஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிக்ரிமெண்ட் இன்புட் பி அப்படின்னு சொல்கிறோம். டிக்ரிமெண்ட் இன்புட் பி, டிக்ரிமெண்ட் அவுட்புட் q, டிக்ரிமெண்ட் அவுட்புட் q அப்படின்னு சொல்கிறோம். This specification means that if the algorithm start with the inputs satisfying p, the input satisfying p, then it will finish the output satisfying q. Even though p and q value எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be satisfactionாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. double dash indicate the rest of the line in a command. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டபுள் டேஷ் உடைய இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rest of the line is a command. rest of line is a command அப்படின்னு சொல்கிறோம். commands are statement which are used to annotate a program for a human readers and not execute by the computer. இது பார்த்தீங்கன்னா யாரோட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா for program for the human readers not for executed by computer. என்னுடைய human being அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் as well as சிஸ்டமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். commands at that critical point இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. of flow are useful and even the necessary to understand the algorithm. என்னுடைய அல்காரிதம் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு தேவை அப்படின்றாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா in our arithmetic notation we use double dash. arithmetic அப்போ அது ஒரு 1 மார்க். அல்காரிதம் arithmetic notation அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா use a double dash to start command line. In C++, a double dash indicates that rest of line commands. C++ல இந்த டபுள் டேஷ் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா rest of the line is command அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can do some process. ஸோ அந்த C++ல சொன்னது ப்ளஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கமாண்ட் லைன் இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் புக்கில் இங்கே என்ன அண்டர்லைன் பண்ணுறனோ அதை அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் எ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm to complete the quotient and remainder after dividing an integer a by another integer b. So write the specification of an algorithm to compute quotient value, quotient அண்டு ரிமைண்டர். எனக்கு ரெண்டு வேல்யூ இதில் கால்குலேட் பண்ணுறோம், கோஷன் அண்டு ரிமைண்டர், ஈவு நீதி அப்படின்னு சொல்லுவோம் இன் தமிழில். ஸோ ஆஃப்டர் டிவைடிங் அன் இன்டீஜர் ஏ பை அனதர் இன்டீஜர் பி, ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் 22,5 ஈக்குவல் டு, இது என்ன சார் 22 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை இருக்கும் 4 5, ரிமைண்டர் என்ன இருக்கும் 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டிவைட் 15,3, ஸோ 15 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் ஃபார் 5 0, ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. லெட் ஏ அண்ட் பி த இன்புட் வேரியபிள்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ஆஸ் அ இன்புட் வேரியபிள்ஸ். We will store the quotient in variable q. We will store quotient in variable q and the remainder in a variable, and the remainder in a variable. So q and r are output, q and r are the output variables. ஸோ இதில் க்யூவும் ஆரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட் ஏ அண்ட் பி? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்புட் ஏ அண்ட் பி? ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏ ஷுட் பி இன்டீஜர், ஏ ஷுட் பி an இன்டீஜர். ஏவும் பி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். ரிமைண்டர் இஸ் மீனிங்ஃபுல் ஒன்லி ஃபார் இன்டீஜர் டிவிஷன். ரிமைண்டர் மீனிங்ஃபுல் ஒன்லி ஃபார் இன்டீஜர் டிவிஷன். அண்ட் பி ஷுட் நாட் பி 0 சின்ஸ் டிவிஷன் பை 0. பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்காது. சின்ஸ் டிவிஷன் பை 0 இஸ் நாட் allowed. We will specify the properties of the input. இது வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இன்புட் கொடுத்துருக்காங்களா, இன்புட்ஸ் ஏ இஸ் an integer and b not equal to 0. b எனக்கு 0வாக இருக்காது, பட் எனி வேல்யூ அவைலபிலிட்டியாக இருக்கும். What is the desired relation between the input and inputs A and B and output Q and R? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதுக்கடுத்தது பார்க்கலாம். அதுக்கடுத்தது சம் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா, ஏ அண்ட் பி நாட், ஏ இஸ் இன்டீஜர், பி நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற டாபிக் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறாங்க. த டூ அவுட்புட்ஸ் q quotient and r remainder should satisfy the property. q அப்படிங்கிறது இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ quotient, r is a remainder. அப்போ ஏங்கிறது வேரியபிள், qங்கிறது quotient, இன்ட்டு bங்கிறது என்னது அப்படிங்கிறது another one variable, or remainder and process. So the remainder r should be less than the divisor. என்னுடைய ரிமைண்டர் ப்ராசஸில் காட்டில அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கம்பைனிங் திஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் we will specify the desired input output relation as. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே என்ன ரிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to compare for output A equal to quotient xb plus r equal and 0 less than or less than b. The command that starts with inputs actually is the property of the given inputs
the command that starts with outputs is the desired relation between the inputs and outputs. The specification of algorithm அப்படிங்கிறத இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அல்காரிதம் பார்த்திங்கன்னா டிவைட் அண்டு கான்குயர் ப்ராசஸுக்கு டிவைட் பண்ணக்கூடிய ஏபி அண்ட் வேரியபிள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். divide a and b and inputs a is an integer, b not equal to 0. understand ஆகுதா? the output a equal to q into b plus r into 0 less than or r plus b அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட். என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷனை நான் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணி கொடுக்கலாம். we can write the specification in a standard 3-part format. என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3-part format. ஸோ அப்போ 3-part format என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the name of the algorithm and the inputs. the first one is the name of the algorithm and the inputs. first part. second part, input, the property of the inputs, the properties of the inputs. so the name of the algorithm and the inputs, input, the property of the inputs அப்படினு சொல்றோம். the property of the inputs. so output, the desired input output relation, the desired input output relation. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் the first part is the name of the algorithm and the inputs. the first part is the name of the algorithm and the inputs. the second part is the property of inputs. it is written as a command which start with inputs. the third part is the desired input output relation. it is written as a command which start with for symbol. என்னோட input output processக்கு எனக்கு என்ன ஆகணும், இந்த symbol நம்மளுக்கு வரணும், double dash. the input and output can be written using English or mathematical notation process. ஸோ அப்போ நம்மளுடைய அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ணும்போது, அல்காரிதம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can use in the mathematical notation or you can use in the English அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ the next one பார்த்திங்க அப்படின்னா 6.7 another one example 6.7. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, write the sequence of an algorithm for computing the sequence root of a number. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக தான் இருக்கும், நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரைட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் an algorithm for computing a square root of number. இந்த அல்காரிதம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்து இந்த அல்காரிதம் எழுதுகிறோம். ஸோ திஸ் அல்காரிதம் ஃபாலோ தட் ரூல்ஸ் ஆர் ஃபாலோ தட் ப்ராசஸ். ஃபார் த first point, let use name the algorithm square root. it takes the number as the input. let use name the input n dot n should not be negative. இந்த நம்பரில் நான் கொடுக்கும்போது நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அதாங்க சொல்கிறாங்க. should not be negative, எனக்கு அந்த நம்பர் என்னவாக இருக்கக்கூடாதுன்னா நெகட்டிவாக இருக்கக்கூடாது. it produce the square root of n as output. வந்து நான் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னவா எனக்கு அவுட்புட் கிடைக்கணும், ஸ்கொயர் ரூட் வேல்யூவாக கிடைக்கணும். let use name the output y. name the output as a y. then n should be square of y. should be the square of y. now the specification of the algorithm is square root of n.
square root of n. Then double dash input n is a real number. n ங்கிறது என்ன நம்பரா கொடுக்குறோம், is a real number. n greater than or equal to 0 என்னுடைய வேல்யூவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. Then outputs y is a real number such that y square equal to n. y square equal to n. So that is a process of our டீட்டெயிலாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். ஸோ அது அப்படிங்கிறது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. அந்த அல்காரிதம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ராசஸாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த அதுக்கடுத்து வர 3 சாப்டரும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் கொஞ்சம் அல்காரிதம் ரிலேட்டட் டெக்னிக் யூஸில் தான் வரும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் நம்ம. ஸ்பெசிஃபிகேஷன் as contract. So specification of an algorithm serves a contract between designer of algorithm. So in the between process யார்கிட்ட அப்படின்னா designer of an algorithm and the users of the algorithm, because it defines rights and responsibilities of designer and the users. ஈவன் தோ இந்த அல்காரிதம் டிசைன் பண்ணும்போது இதில் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் ஆர் த டிசைனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ensuring that the inputs satisfy the required properties is responsibility of the user but the right of the designer. பட் டிசைன் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்யூவில் யார் எந்த ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு தான் அந்த algorithm designing process. The desired input output relation is the responsibility of designer and the right of user. ஈவன் தான் அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர். Importantly, if the user fails to satisfy the properties of the inputs, the designer is free from as unambiguation satisfactorily the desired input output relation. என்னுடைய இன்புட் அவுட்புட் ரிலேஷன் பொறுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும், ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி வந்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ என்ன 2 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு the input and the output as process. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்தது ஒரு டயக்ராமட்டிக்கல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ஆஸ் ரைட் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அங்கே பாருங்கள் அந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ப்ராப்பர்ட்டி of input output relations. So responsibility, rights, user right, responsibility எல்லாமே யார் இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் டிசைனர் ப்ராசஸில் இருக்குது. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அல்காரிதம்னு கொடுத்துருப்பாங்க. Consider the specification of the algorithm square root. another ஒரு அல்காரிதம் டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அனதர் ஒரு அல்காரிதம் டெக்னிக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்புட்ஸ் n is a real number, n greater than equal to 0. n is a real number, n greater than 0. Outputs y is a real number, such that y square equal to n. The algorithm designer can assume that the given number is non-negative. அப்படின்னு சொல்கிறாங்க. The given number is non-negative. The algorithm designer can assume that the given number is non-negative
and construct the algorithm. The user can expect to the output to be square root. Of the given number. Even user கொடுத்த நம்பருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can calculate as square values. இதெல்லாம் இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கைட் மூலியம் நம்மளுடைய ப்ரோக்ராம் அல்காரிதம் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். The output would be the negative square root. Output would be the negative square root of the given number அப்படின்னு சொல்கிறாங்க. of the given number. ஸோ நான் கொடுத்த நம்பருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதை அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. The specification did not commit that the output is the positive square root. even though என்ன நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஸ் அ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டாக தான் வரும். அதேமாதிரி நம்ம நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். If the user passes the negative number as input, நான் சொன்னோம் இல்லையா, then the output need not be the square root of the number. என்ன பண்ண முடியாது, அவுட்புட் நான் கண்டுபிடிக்க முடியாது. மைனஸ் நெகட்டிவ் நம்பருக்கு நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கிளாஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, வேரியபிள், இதெல்லாம் எதில் டேட்டா அண்டர் எதில் பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த லெசனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? கொஞ்சம் புரியாமல் இருந்தது அப்படின்னாலும் அதை கேட்டுக்கோங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்திங்கனாவே நம்மளோட லெசனில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்காக அப்ஸ்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் டெஃபினேஷன் முடித்தோன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் வேரியபிள்ஸ், irrelevant டீடைல்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ். ஸோ the most of examples are given there for assignment statement. ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதோட இந்த லெசன் முடியும் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ரைட் எ பைசைக்கிள். என்ன சார் சைக்கிள் ஓட்ட சொல்கிறீங்களா? நோ. டு ரைட் எ பைசைக்கிள் it is sufficient to understand the functioning of a pedal, handlebar, brake and bell. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அவங்க ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ட்ரைவ் ஆர் ரைட் அப்படின்னா சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு சைக்கிளில் என்னென்ன திங்ஸ் இருக்குது, அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஃபார் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய it is sufficient to understand the functions or functioning அப்படின்னு சொல்கிறாங்க. One is a pedal, another one is a handlebar, brakes, bell. ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நான் அதில் சைக்கிளை ரைட் பண்ண முடியும், சைக்கிளில் நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ a rider, we model a bicycle by the user 4 features. This 4 features, இந்த 4 பற்றி எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். a bicycle has a lot more details. என்னுடைய பைசைக்கிள் எனக்கு என்ன தேவைன்னா lot more details அவைலபிலிட்டி இருக்கும், which the rider can ignore.
This detail are irrelevant for the purpose of riding a bicycle. அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் நெக்லேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பைசைக்கிள் என்ன தேவையோ அதை நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணுறேன். A problem can involve a lot of detail. Several of this detail are irrelevant of solving the problem. ஈவன் தோ சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நிறைய பேர் போவாங்க வருவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு என்ன ஆகும், நம்ம சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துருவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம எதை மெயினாக பார்ப்போம், பிரேக், பெடல், ஹேண்டில், பெல், இதெல்லாம் மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். மற்றபடிக்கு நம்மளுடைய சைக்கிள் லைட் எரிஞ்சால் என்ன, எரியாட்டி என்ன, பின்னால் கேரியர் இருந்தால் என்ன, இருக்காட்டி என்ன. ஆனால் பட் ப்ராப்பராக நம்மளுடைய சைக்கிள் டில்லி மூவ் சார், அதுக்குன்னு காற்றுல டயரில் காற்று இல்லைனா போகுமா சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. யூ கேன் டூ தட். ஒன்லி a few detail are essential. Abstraction is the process of ignoring or hiding irrelevant details and modeling a problem only by its essential features. In our everyday life, we use abstractions unconsciously to handle complexity. ஸோ நிறைய நம்மளுடைய லைஃப் ரியல் டைம் ஓரியன்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மென்டல் டூல் யூஸ்டு ஃபார் மேனேஜிங் காம்ப்ளெக்சிட்டி. If we do not abstract a problem adequately, we may deal with unnecessary detail and complicate solution. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நெக்லேட் பண்ணி நம்ம அடுத்த ஒரு ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் தட் த 6.9 ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சில நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.